ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் அகம் பதார்த்தாய சிவாய பரமாத்மனே நமக. யா மாயா மதுகைடப பிரமதினி, யா மாகிஷோன்மூலினி, யா தூம்ரேக்ஷண சண்ட முண்ட மதினி, யா ரக்த பீஜாசினி, யா சா சிம்பன சிம்மதர்பதலினி, யா சித்த லக்ஷ்மி பரா, சா சண்டி நவகோடி மூர்த்த சகிதா மாம் பாது விஸ்வேஸ்வரி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ॐ सहना भवतु, सहनौ पुनक्तु, सह वीर्यङ्करभावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ तत्सत्. ஓம் ஐங்கார ஹ்ரீங்கார ரகசிய யுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூத்யா ஓங்கார மர்ம பிரதிபாதினீப்யாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்யாம். பிந்து திரிகோண வசிகோண தசார யுக்ம மன்வஷ்ட நாகதல சம்யுத ஷோடசாரம் ருத்ரத்ரயம் ச தரணி சதனத்ரயம் ச श्रीचक्रमेतत् उदितं परदेवतयाः. भूमौ स्खलितपादानां भूमिरेवावलम्बनम् त्वयि जात अपराधानां त्वमेव शरणं शिवे. ॐ शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभुवितुम् न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि. अधस्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यप्रभवति. तनीयां सम्पांसुं तव चरणभङ्गैरुगभवम् विरिञ्जि सञ्जिन्वन् विरचयति लोकानविकलम्. भगत्येनं सौरिकी कथमपि सहस्रेण शिरसाम् हरसंह्युत्यैनं भजति बसिदोद्दोलनविधिम्. अविद्यानाम् अन्धस्तिमिरमिगिरद्वीपनगरी जटानां चैतन्य स्तपकमकरन्दश्रुतिचरी दरिद्राणां चिन्तामणिगुणनिका जन्मजलतौ निमग्नानां तंष्ट्रा मुररिपुपरागस्य भवति. त्वदन्यपाणिभ्याम् अभयवरदो दैवदगनः त्वमेका नैवासि प्रकटितपराभीत्य विनया. भयात्रातुं दातुं फलमपि च वाञ्छासमधिकम् शरण्ये लोकानां तव कि शरणावेव निपुणौ. हरिस्त्वाम् आराध्य प्रणतजनसौभाग्यजननीं पुरानारी भूत्वा पुररिपुम् अभिशोभमनयत्. स्मरोऽपि त्वां नत्वा रतिनयनलेह्येन वपुषा मुनीनाम् अप्यन्दः प्रभवति हि मोहाय महताम्. तनुपौष्पं मौर्वी मधुकरमयी पञ्चविशिखाः वसन्तत्सामन्तो मलयमरुतायोधनरतः. तथाप्येकः सर्वं हिमगिरिसुते कामविकृपाम् अपाङ्गात्ते लब्ध्वा जगतितम् अनङ्को विजयते. இது வரைக்கும் நம்ம 7 பாட்டு பார்த்துருக்கோம்.
போன வகுப்புல வந்து 7வது பாட்டு, காஞ்சி தாமா கரிகலப கும்பஸ்தனனதா பரீட்சீணா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா தனுர்பாணான் பாசம் சுனிமபிததனான கரதலைஹி புரஸ்தாதாஸ்தாம் ந புரமதி துராஹோ புருஷிகா. பிரம்மசக்தியான பராபிகையை அவருடைய அருளாலேயே நம்ம வந்து அனுசந்தானம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த கடந்த 8 வாரங்களாக நம்ம பார்த்ததுல கடைசி 7வது ஸ்லோகத்தை பார்த்தோம். இதுவரைக்கும் பார்த்ததுல நமக்கு என்ன புரிஞ்சுட்டோம்னா, பராசக்தி ஆன பிரம்மத்தை சகல ஜெகத்காரணி ஜெகன்மாதாவா நம்ம தொழும்போது அந்த அம்பாள் நமக்கு சகல பாக்கியங்களையும் கொடுக்கிறார். அதுக்கு வந்து திருஷ்டாந்தமா பல விஷயங்களை காமிச்சு அவர் என்ன சொன்னார்னா, பாது தூளிங்கிற அந்த தூசியை தொட்டாலே, அந்த தூசியை நம்ம கிடைச்சாலே, அதை பிரார்த்தனை பண்ணாலே பிரம்மா ருத்ரன் விஷ்ணு பண்ணக்கூடிய எல்லா தொழிலுக்கும் காரணமான இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல இந்த சக்தி பரமா இருந்தா கூட மற்றவாள் மேல ஒரு ஈஷித்துவம் வரத்துக்கு, ஒரு ஆளுமை வரத்துக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி வேணும், ஒரு வசீகர சக்தி வேணும். இந்த வசீகர சக்தி கொடுக்கக்கூடிய ஈஸ்வரி, இந்த ஈம்காரமே வசீகரம் தான் ஈம்காரங்கிறது. அதுக்காக மகாவிஷ்ணுவையும் மன்மதனையும் ஒரு திருஷ்டாந்தமாக காமிச்சு, எப்படி மகாவிஷ்ணு அம்பாளை பிரார்த்தித்து மகேஸ்வரனோட ருத்ரத்தை கொலைக்கிறதுக்காக ஜெகன்மோகினியா வந்தாலோ, சாரூபியங்கிற ஒரு பதவி அடைஞ்சு அம்பாள் மாதிரியே இருந்து காமேஸ்வரியா இருந்து பரமசிவன் மனசுலேயே ஒரு கலக்கத்தை உண்டாக்கினாலோ, அந்த மாதிரியான ஆக்கர்ஷ சக்திய எப்படி மன்மதன் அனங்கனா இருக்கவன், அனங்கனா இருந்துட்டே எப்படி அவன் எல்லாருடைய மனசுலையும் ஒரு தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பராக்கிரமத்தை வச்சுருக்கானோ, அது மாதிரியான வசீகர சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு காமிச்சார். அதை காமிச்சுட்டு அதனால நமக்கு ஒரு பக்தி தாபம் வந்துடுத்து, நமக்கு அம்பாளை துதிக்கணுங்கிற ஒரு சங்கல்பம் வந்துடுத்து. அப்படிங்கிறதுக்காக எப்படி துதிக்கலாங்கிறதுக்காக அம்பாளுடைய ரூபலாவண்யங்களையும் அம்பாளுடைய அடையாளங்களையும் அவ இருக்க இடத்தையும் நமக்கு காமிச்சு கொடுக்கல. அத்வைத பரமா பார்த்தா அப்படி அம்பாளுக்கு நிர்குணி அவ, அவளுக்கு எப்படி சர்வ வியாபிகை அவ இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா, காலாதேசம் இல்லையே அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு எளிமையாக சொல்றதுக்காக ஒரு சகுன பிரம்ம உபாசனையில் ஆரம்பிக்கிறதுக்காக நான் வேற அம்பாள் வேறங்கிற பாவத்தோடு இருந்தா கூட அந்த பாவத்தையே ஒரு சாதகமா மாத்துறதுக்காக என்ன பண்ற பெரியவாள்லாம், அம்பாள்னு இருக்கா, சுவாமின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு இந்த லட்சணம் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு ஒரு தத்துவத்தை கொடுத்து நம்மள நல்ல வழிக்க திருப்புற. அந்த வகையில நான் 7வது பாட்டுன்னு பார்த்தோம். காஞ்சி தாமா கரிகலப கும்பஸ்தனதா பரீட்சீணா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா. இது மாதிரி ஒரு அம்பாவோட அழகு, ரொம்ப அழகான ஒரு முகம், உனக்கு அகண்ட மார்பு, திரண்ட உடல், மெல்லிய இடுப்பு, அழகான ஒட்டியான முதல, அதில் மணிகள் ஒலிக்கிறது, கையில தொண்ணூறு பானான் பாசம் சுனிபபி ததானா கரதலகி.
இந்த கைகளில் வந்து பாசம், அங்குஷம், புஷ்பங்கள், கரும்பு எல்லாம் வச்சுட்டு இருக்க. இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் பார்த்தோம் போன வகுப்புல. அப்படிப்பட்ட நீ புரஸ்தா ஆஸ்தாம் நக, எங்களுக்கு முன்னாடி எழுந்து வா, எழுந்தருள்வாயாக அப்படிங்கிற ஒரு தியான ஸ்லோகத்தை முடிச்சார். இனிமே நம்ம என்ன பண்ணணும்? இந்த இப்படி பார்த்தாச்சு, இனிமே அம்பாளுடைய வருணன் வரப்போறது. அம்பாள் இருக்கிற இடத்துக்கு போக போறோம். நம்ம ஸ்ரீபுரம்ங்கிற இடத்துல அம்பாள் இருக்கா, அங்க போக போறோம். இந்த ஸ்ரீபுர வர்ணனை எப்படி இருக்க போறது, அம்பாள் இங்க எப்படி இருக்க போறா, இதெல்லாம் படிப்படியா வரப்போகுது. அதுக்குரிய சொற்பொருள், கருப்பொருள், தத்துவார்த்தத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாடி பரிபிருதே மணித்வீபே நீபோ பவனபதி சிந்தாமணி கிருஹே சிவாக்காரே மஞ்சே பரமசிவ பல்யங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யா கவிஜன சித்தானந்தலகரே. சுதா சிந்தோர் மத்தியே சுர விடபி வாடி பரிவ்ருதே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாக்காரே மஞ்சே பரமசிவ பர்யங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யாக கதிசன சிதானந்த லகரே. தமிழ் எப்படி இருக்குன்னா, பேரமுதற் கடல் நடுவே பெருங்கற்பகவனத்தே பீடமணி தீவி நடுவே சீரருளும் கதம்பவனம் சிந்தாமணி வீடு சிவமயமை மேடை அதிலே ஆரமெனவே சிவனின் சாரமெனவே மடியில் அமர்ந்த சிதானந்தலகரி பூரண முன்னார்ச்சிலரே புண்ணியர திண்ணியரே புரிந்துணர்ந்தடங்குவாரே. இதுல உங்களுக்கு சொற்பொருள் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேரமுத கடல் நடுவே பெரும் கற்பகவனத்தே பீடம் மணித்தீவின் நடுவே சீர் அருளும் கதம்பவனம் சிந்தாமணி வீடு சிவமய மெய்மேடை அதிலே ஆரமெனவே சிவனின் சாரமெனவே மடியில் அமர்ந்த சிதானந்த லகரி பூரணம் உன்னார் சிலரே புண்ணியர் அத்திண்ணியரே புரிந்து உணர்ந்து அடங்குவாரே. தமிழ்ல இருக்கு. இதோட சொற்பொருளை பார்க்கலாம். இப்போ இது இனிமே வரக்கூடிய ஸ்லோகங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு யோக்கியதை வேணும். என்ன யோக்கியதைன்னா, ஒரு அதிகாரத்துவம் வரத்துக்கு பக்தி ஸ்ரத்த முக்கியம். அந்த உபாசன மார்க்கத்துக்கு போறதுக்கும் சரி, தத்துவார்த்தமாக பார்த்து தாத்பரிய நிச்சயம் பண்ணிக்கிறதுக்கும் சரி, ஒரு முக்கியமானது என்ன ஒண்ணுன்னா பாவனா சக்தி வேணும். அதாவது நார்மலி அம்பாவோட எந்த உபாசனைக்குமே 3 வகை உண்டு: பகிர்யாகம், அந்தர்யாகம், பாவனா. பகிர்யாகம்னா வெளியில, அது காயிகம்னா வெளியில சுவாமியை வச்சு ஒரு பூஜை பண்ணி ஒரு அர்ச்சனை, ஒரு பிரதிமையை வச்சுட்டு ஒரு விக்கிரகம் வச்சுட்டு பண்றது பாக்கிய ஆராதனை. காயிகம் உடம்பால பண்றது. அந்தர்யாகம் அப்படிங்கிறது மனசுல வச்சுட்டு பட் வாயில சொல்றது, நாம ஜபம் பண்றது, பாராயணம் பண்றது, அது அந்தர்யாகம். இது ரெண்டுக்குமே அடிப்படையான தேவை. இது ரெண்டும் இல்லைன்னா கூட ரொம்ப முக்கியமா தேவை. இது சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமா தேவை.
தேவி மகாத்மியம், தேவி பூஜை பண்றதுல, ஸ்ரீ பூஜை பண்றதுல, ஸ்ரீசக்கர பூஜை பண்றதுல முக்கியமா தேவை பாவனை. பாவனானா என்ன அர்த்தம்னா, பவ, அந்த 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 சத்தம் பவங்கிற சத்தத்துக்கு என்ன அர்த்தம்? டு பிகம், அப்படி ஆறத்துக்கு பவன்னு பேரு. ஆனா அப்படின்னா அது கூட சாதனம். இப்ப பவான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் பிகமிங், அப்படி ஆறத்துக்கு சாதனம். எப்படி ஆறத்துக்கு? எப்படி ஆடணுமோ அப்படி. இப்போ ஒரு டிராமா நடிக்க போறோம்னா டைரக்டர் என்ன சொல்லுவார்? இந்த பாத்திரம் உங்களோடது, அந்த பாத்திரமா திங்க் பண்ணுங்க. நீங்க அந்த போலீஸ்மேனா ஆயிடுங்க, மனசுக்குள்ள போலீஸ் மாதிரி நடந்துங்க. அப்படின்னா உங்களுடைய மனோ உடல் எல்லா பாவனையும் இந்த போலீஸ்கார மாதிரி ஆயிடுது. போலீஸை நடிக்கும் போது அந்த ஒரு ஆக்ட் வெளிவருது இல்லையா? இது ரொம்ப முக்கியம். இது அதாவது இந்த பாவனை பண்றதுக்கு ஸ்ரத்த முக்கியம். அந்த நடிப்புன்னு சொன்னா பொய் மாதிரி தோன்றது. இங்க நடிப்பு இல்லை. இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, கடைசியா தத்துவமசிங்கிற அந்த இதுக்கு போக போறோம். நம்ம அம்பாள் வேற இல்லை, நான் வேற இல்லை. சாக்த வேதாந்தம்ங்கிறது அத்வைத வேதாந்தம், வேற ஒண்ணுமே இல்லை அது. அதனால இது பொய் கிடையாது, இது பக்தி ஸ்ரத்தா. அதனால பாவனை ரொம்ப முக்கியம். அதனால அம்பாள் அங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஸ்ரீசக்கரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் ஒரு கற்பனை அப்படின்னு தள்ளி விடக்கூடாது. நம்ம தள்ளி விட்டோம்னா இதோட ரசம் போயிடும், இதோட சாரம் போயிடும், இதோட பவர் போயிடும். அதனால அதே மாதிரியே இமேஜின் பண்ணிக்கணும். இது வெரி ஓல்ட் திங்கிங் இல்லை, வெரி மாடர்ன் திங்கிங். இப்போ கூட நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் போனீங்கன்னா அங்கே சொல்லி தருவாங்க கிரியேட்டிவ் திங்கிங், விஷனிங். விஷனிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்கும் போது இது மாதிரி இன்னோவேஷன் R&D எல்லாம் போனீங்கன்னா விஷனிங் ஒரு செக்ஷன் இருக்கும். விஷன் பண்ணிக்கணும், பாவனை தான். அதனால பாவனை பண்ணிக்கலாம். இங்க எப்படி இதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். சுதா சாகர் சிந்தோர் மத்தியே, சுதான அமிர்தம், சுதா இந்த அமிர்த கடலுக்கு மத்தியில சுர விடபி, சுரனா தேவா, விடபினா மரங்கள். தேவ மரங்கள்னா தேவத்தொரு, கற்பக மரம், கற்பக விருட்சம். சுர விடபி வாட்டி பரிபிரதே. வாட்டினா ஒரு கூட்டம், 5, 6, 10, 15 இருந்ததுன்னா கூட்டம், தோப்பு. ஸோ கற்பக மர தோட்டங்கள் இருக்கு, கூட்டங்கள் இருக்கு. பரிபிரதே சுத்தி இருக்கு. அங்க மணித்வீபே, தீபம்னா ஒரு ஐலண்ட், மணித்வீபம்னா அந்த ஒரு அமிர்த கடல் நடுவுல, அந்த கற்பக காடுகளுக்கு நடுவுல ஒரு தீவு இருக்கு. அந்த தீவு எப்படி இருக்கு? மணித்வீபே, ரத்னங்களால இழைச்சிருக்கு அந்த தீவு. எங்க பார்த்தா ரத்னங்கள்லாம் இருக்கு. அங்க நீப உபநவதி, நீப உபநவதி, உபவனவதி, சாரி, உபவனம்னா லேண்ட்ஸ்கேப் கார்டன் வச்சுங்களேன். வாட்டினா காடு, உபவனம்னா கொஞ்சம் ட்ரிம்டு மேனிக்யூர் கார்டன் வச்சுக்கோங்க. நீப்ப உபவனம் அங்க கதம்பவனம்ங்கிற கதம்ப மரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அழகான தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துக்குள்ள சிந்தாமணி கிரகே, அங்க ஒரு கிரகம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு. அது எப்படி இருக்கான்னா, சிந்தாமணிங்கிற கல்ல கட்டியிருக்கா. சாதாரண கல்ல கட்டினாலே அழகா இருக்கும் அங்க அந்த இடத்துல. சிந்தாமணிங்கிறது என்ன கல்லு? வாட்டர் மனிஷா, மணினா விருப்பம், இஷ்டம் மனிஷான, அமோம் மனிஷான, சர்வம் மனிஷான. மணினா விரும்புறது, சிந்தாமணினா மனசுல விரும்புறது நிச்சயமாயிடும். இப்ப எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அந்த கற்களாலேயே அந்த வீடு கட்டியிருக்கு சிந்தாமணி கிருதம். அதுக்குள்ள சிவாகாரே மஞ்சே, அங்க ஒரு மஞ்சம் இருக்கு. மஞ்சம்னா ஒரு காட் இருக்கு, ஒரு படுக்கை இருக்கு. இது சிவாகாரமா இருக்கு. அப்படின்னா
சிவரூபமா இருக்கு. சிவமே அங்க கட்டில படுத்துட்டு இருக்காருங்க, கட்டில இருக்காங்க. அங்க அம்பாள் எப்படி இருக்காலாம், சித்தானந்த லகரி. சித்தானந்த லகரின்னா சித் ஆனந்தம், பரமாத்மா ஆனந்த சுரூபமா, பிரம்மஜான சுரூபமா அம்பாள் அங்க இருக்காளாம். ஆனா இங்க எப்படி சொல்றாரு அவர், துவாம் சிந்தாமணி கிரகே துவாம் பஜந்தி. அதுதான் முக்கியமான ஃப்ரேஸ் இங்க. சிந்தாமணி கிரகே துவாம் பஜந்தி, அதாவது உன்னை அந்த மாதிரியான சிந்தாமணி கிரகத்தில் இருக்க மாதிரி பூஜிக்கக்கூடியவர்களுக்கு. நமக்கு என்ன சொல்றாரு, நமக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. இப்போ இனிமே இதை படிக்கும்போது இதோட பூஜா பலன் ஓடும்னா நீங்க அம்பாளை எப்படி பாவனை பண்ணிக்கணும், சிந்தாமணி கிரகத்துல இருக்க மாதிரி பாவனை பண்ணிக்கணும். அப்படி பாவனை பண்ணிட்டு பூஜை பண்ணினா எல்லாம் நடக்கும். நான் அப்படி பண்றவா எப்படி இருக்கா, தன்யாக கதிச்சன சிதானந்த லக்ஷ்மி. அப்படி பண்றவா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரொம்ப முக்கியமா இதை தெரிஞ்சுண்டு ரகசியத்தை புரிஞ்சுண்டு பக்தி சுத்தியோட தத்துவஞான நிரூபணத்தோட பூஜை பண்றவா ரொம்ப கம்மி, அபூர்வமா இருப்பா. இந்த அபூர்வமான பேருக்கு தான் உன்னுடைய சக்தி தெரியும் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சிந்தாமணி கிரகத்தில் தான் இருக்க மாதிரி பாவனை பண்ணிக்கிறோம். அது எங்க இருக்கு, அது எப்படி பார்க்கறதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு தத்துவம் வருது. ஆனாலும் அப்படிதான் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. சிவானந்த கிரக லலிதா சகஸ்ரநாமம் வருமே, சுமேரு மத்திய சிங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா சிந்தாமணி கிரகாந்தஸ்தா பஞ்ச பிரம்மாசன ஸ்திதா. சௌந்தரலகரிக்கு பெரிய பகவத்பாதா பாஷ்யம் எழுதுறேன்னு சொல்லுவா. இதான் பாஷ்யம். சரி, லலிதா சகஸ்ரநாமத்துக்கு, விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பெரிய சங்கரர் எழுதியிருக்காரு, பாஷ்யம் எழுதியிருக்காரு. லலிதா சகஸ்ரநாம பாஷ்யம் எழுதலைங்கிறதுக்காகவோ என்னவோ சௌந்தரலகரில் அதோட சாரை அப்படியே புழிஞ்சு வச்சிருக்கேன். சிந்தாமணி கிரகாந்தஸ்த பஞ்ச பிரம்மாசன. அப்ப நம்ம எப்படி படிக்க போறோம், இந்த பாவனையோட படிக்க போறோம். சிந்தாமணி கிரகத்தில் இருக்க அம்பாளத்தை நம்ம தொழ போறோம். அம்பாளை நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது எப்பவுமே அந்த சிந்தாமணி கிரகத்துல. அப்ப இந்த கிரகத்தோட வர்ணனை நமக்கு தெரிஞ்சாகணும். இந்த வர்ணனையை படிக்கும்போது அதை நம்ம பார்க்கற மாதிரி ஒரு பாவனை வேணும், அப்படியா? ஸோ அப்படி தெரிஞ்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் விசாலமா பார்க்கலாம். சித்தா சுதா சிந்தோர் மத்தியே. சிந்து அப்படின்னா கடல், பெரிய நதி அப்படின்னு வச்சுக்கலாம், கடல்னு வச்சுக்கலாம், சாகரம். சிந்துன்னா அமிர்தம். அமிர்தம்னா கடல் இருக்கா என்ன அப்படின்னா இருக்கு, நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு தெரிய எவ்வளவோ இருக்கு, எத்தனையோ பிளானட்ஸ் இருக்கு, எவ்வளவோ கேலக்சி இருக்கு. நமக்கு என்ன தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு நம்மளோட ஞானத்தை வச்சுட்டு நம்ம அளவு பண்ண முடியாது. அதை ஸோ அதனால ஸ்ரத்தையா பார்ப்போங்க. புராணங்கள் என்ன சொல்றதுன்னா 7 விதமான கடல் இருக்கும். லவண சிந்து, லவணம்னா உப்பு, உப்பு கடல். அது இங்கதான் இருக்கு, நமக்கே தெரியுமே. பீச்சுக்கு போனா கடல் இருக்கு. இந்த லவண சிந்து இருக்கிற இடம்னா ஜம்பூ தீபம். தீபம்னா ஐலண்ட். லவண சமுத்திரம், லவண சிந்துல இருக்கிறது இந்த பூமி. சங்கல்பம் சொல்லுமே, ஜம்பூ தீபே பாரத வருஷே பரத கண்டே சொல்றோம் இல்லையோ. இந்த ஜம்பூ தீபேங்கிறது இந்த பூமியோட அட்ரஸ். இந்த தீவு, இந்த தீவு எங்க இருக்கு, லவண சிந்துல இருக்கு. நமக்கு இதுதான் தெரியும். ஆனா இதுக்கு மேல என்ன இருக்கான், இக்ஷு சிந்துன்னு இருக்கு. இக்ஷுனா கருப்பஞ்சாறு. இந்த கருப்பஞ்சாறு என்ன இருக்குன்னா லட்சதீபம்னு இருக்கு, 100 ஐலண்ட் இருக்கு. அங்க சாக்ஷாத் விநாயக பெருமான் தான் அங்க வந்து அதோடைய தேவதா. அப்படி ஒரு உலகம் இருக்கான்.
நமக்கு தெரியாது, எங்கேயோ இருக்குது. அதை தாண்டி போனோம்னா சுறா சிந்துன்னு ஒரு கடல் இருக்கான். அந்த கடல்ல சுறா சிந்து என்ன இருக்கு? ஃபுல்லா சுறானா மதுபானம், இன்டாக்சிகேட்டிங் லிக்விட் இருக்காது. அதுல அதுல ஒரு தீபம் இருக்கு. அந்த அந்த தீவுக்கு பேரு சால்மல தீபம். லவண சிந்து, இஷ்டு சிந்து, கருப்பஞ்சாறு, சுதா சிந்து, இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, கற்பனை என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு மேல போனா கிருதோ சிந்து. கிருதம்னா ஆஜ்யம், நெய்யால ஒரு கடல் இருக்கான். அதுல குஷத் தீபம் ஒரு தீபம் இருக்கு, அங்க ஒரு ஐலண்ட் இருக்கு. அதையும் தாண்டி போனா தயிர்கடல், ததிசாகரம், ததி சிந்து, அங்க கிரௌஞ்ச தீபம் இருக்கு. கிரௌஞ்ச தீப் ஐலண்ட் அங்க இருக்கு. அதுக்கு ஒரு தேவதாதி மாதிரி இருக்கு. அதையும் தாண்டி போன பால்கடல். பால்கடல் யார் இருக்க? மகாவிஷ்ணு இருக்க. க்ஷீர சிந்து, அதுக்கு சாகர் தீபம் பேரு. அங்க சாட்சத் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்க. லவண சிந்து, இக்ஷு சிந்து, கரும்புச்சாறு, சுரா சிந்து, கிருதோ சிந்து, ததி சிந்து, ஷீர சிந்து, அப்புறம் சுவாதோதகம் சிந்து. சுவாதோதகம்னா ரொம்ப பியூரான வாட்டர். அப்படி பியூர் வாட்டர்ல ஒரு கடல் இருக்கான். பியூர் வாட்டர்ல நமக்கு நதி இருக்கு, கடலே இருக்குன்னா கரை காணாத கடல் ஒண்ணு இருக்கான். அதையும் தாண்டி போனா இதெல்லாம் 7 கடல். இந்த 7 கடல் இந்த சுத்த மாயில இருக்கு. இந்த 7 கடலுக்குள்ள ஏகப்பட்ட பிரபஞ்சங்கள் இருக்கு. என்னைக்காவது இங்க நம்ம போறோமே, இப்போ எல்லாம் காஸ்மோலாஜிக்கல் அட்வைஸ்ல என்ன பண்றோம், நம்ம மேல போய் அங்க தண்ணி இருக்கா பார்க்கணும், அங்க தண்ணி இருக்கா பார்க்கணும். மேபி தே ஆர் தேர். இதெல்லாம் தாண்டி போனா சுதா சிந்துன்னு ஒரு அமிர்த கடல் இருக்கும். இந்த அமிர்தம் நம்ம நார்மலா படிக்கிற அமிர்தம் இல்லை. தேவலோகத்துல ஒரு அமிர்தம் இருக்குமே, இந்த அமிர்தம் கொடுத்தோன்னா உங்களுடைய வாழ்நாள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு இருக்கு. அந்த அமிர்தம் இல்லை, இது ஞானாமிர்தம், சிவஞானாமிர்தம். இதை குடிச்சோன்னா மிருத்யுஞ்சயம், யூ பிகம் முக்தக, யூ பிகம் ஒன் வித் அம்பாள், ஒன் வித் சிவன். அது மாதிரியான ஒரு கடல். அப்போ நம்மளோட கற்பனை இப்ப எப்படி இருக்குன்னா, நம்ம பாக்கியமா வெளியே ஒர்ஷிப் பண்ண போறோம்னா இங்க பார்க்க முடியாது அம்பாளை. அப்படின்னா அந்த உலகத்தை தாண்டி வானத்தை பார்த்து அம்பாள் எங்கேயோ இருக்கா. அப்போ ஒரு பாவம் என்ன வருதுன்னா, சர்வாத்ம பாவம் வந்துவிடுது நம்மளுக்கு. நம்ம ஆந்தரங்கமா உபாசனை பண்ண போறோம்னா, மனசுக்குள்ள பண்ண போறோம்னா, மனசுக்குள்ள இந்த ஒரு கற்பனை போகணும். ஒரு நல்ல கடல், இல்லை கடல்லாம் தாண்டி அமிர்த கடல் இருக்கு, கற்பனை அங்க இருக்கு. சரி, அங்க என்ன என்ன அங்க இருக்கு? இங்க மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்தை அதாவது ஒரு அமிர்த கடல் இருக்கு, அமிர்த கடல் ஒரு தீவு இருக்கு. அந்த தீவு நிறைய காடுகள் இருக்கு. அந்த காடுகள் ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல நிறைய கதவுகள் இருக்கு, கோட்டைகள் இருக்கு. அந்த கோட்டைகள்லாம் தாண்டி 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 உள்ள போகணும். இப்படியான ஒரு விளக்கத்தை பிரம்மாண்ட புராணத்துல கொடுத்திருக்கா. லலிதோ உபாக்கியானம் இருக்கு, படிச்சிருப்பேன். அதுல ஹயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் சம்வாதம் மாதிரி வச்சு இதெல்லாம் நிறைய விளக்கியிருக்கா. எப்படி இருக்குங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலா போக போறது இல்லை, பட் மேலாக பார்க்கலாம் எப்படி இருக்கு ஒரு கற்பனைக்காக. இப்போ இந்த சுதாசாகரத்துக்கு, சிந்து சாகரத்துக்கு போயாச்சு, அமிர்த கடலுக்கு போயாச்சு. அங்க போனா அங்க என்ன பண்றதுன்னா, இந்த தீவு இருக்கு. இந்த தீவு ஒரே காட்டுக்குள்ள இருக்கு. கற்பக விருஷம் தான் காடு. அங்க போனா இந்த தீவு இருக்கு. அங்க இறங்கினா அதுக்குள்ள இந்த சிந்தாமணி கிரகத்தை சுத்திண்டு நிறைய கோட்டைகள் இருக்கலாம். கோட்டைகள்னா என்ன? ஃபோர்ட்ஸ், கேட்ஸ் எல்லாம் இருக்கு. அது எப்படி சொல்றாங்கன்னா,
25 கோட்டைகள் இருக்கும். 25 கோட்டைகள்னு என்ன அர்த்தம்? இமேஜின் பண்ணீங்க, ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரி இருக்கு, கோட்டைகளா இருக்கு. அந்த ஒரு கோட்டைக்கு நடுவுல காடு இருக்கு. உபாசனம் பண்ணுவாங்கன்னா வாடிக்கைன்னு சொல்லுவா. வாடிக்கை பிரார்த்தனா. வாட்டி அப்படின்னா காடு, வாட்டிக்கான காடுகள். ஸோ ஒரு 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 கோட்டை, கவுத்தோன்னு உள்ள போனா ஒரே காடு, அதை வந்து உள்ள போன இன்னொரு கோட்டை, பார்த்து வந்து இன்னொரு காடு. இது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஒரு கோட்டையும் ஒரு மினரலால ஆயிருக்கு. முதல் கோட்டை இரும்பால் ஆயிருக்கு, அதுக்கு அடுத்த கோட்டை எஃகால் ஆயிருக்கு. இப்ப இந்த இரும்பு கோட்டைக்கும் எஃகு கோட்டைக்கும் நடுவுல என்ன இருக்கு? கற்பக புருஷ காடு இருக்கு. கற்பக புருஷன் என்ன பண்ணும்? கேட்கறதெல்லாம் கொடுக்கும். அப்படின்னா இந்த முதல்ல என்ட்ரி பண்ண உடனே எனக்கு கேட்கறதெல்லாம் கிடைச்சிடுமா? அம்பாளை பார்க்கவே இல்லையே, கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அது கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? அங்க ஒரு தேவதை இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாரவா? இந்த ஒரு கோட்டைக்குள்ளேயும் அதுக்கு ஒரு ஒரு தேவதா அந்த கோட்டைக்கு காவலா. அப்புறம் அந்த கோட்டைக்கு போறதுக்கு சாக்தபடி உபாசனம் பண்ணா அவ முத்ரை பண்ணுவா, அதுக்கு ஒரு முத்ரா தேவதா. அந்த கோட்டை மறைச்சுன்னு இருக்க கதவு, அதுக்கே ஒரு 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 ஆவரண தேவதா. இது தவிர பக்கத்து சர்வ் பண்றதுக்கு நிறைய தேவதா, ஆம்நாய தேவதா. Don't worry about all these words. இது மாதிரி நிறைய தேவதைகளை அங்க கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த முதல் கோட்டை திறந்த உடனே அதுக்கு அதை உபாசனம் பண்றதுக்கு சில மந்திரங்கள் இருக்கும், அதுக்கு 2 தேவதைகள் இருக்கும். தேவதை ஃபார் எக்ஸாம்பிள், இரும்பு கோட்டைக்கு காவலன் மகா கால பைரவர் காவலராக இருக்க. அப்படின்னா கால பைரவர் தாண்டி உள்ள போக முடியாது. காசி சக்கரமே ஸ்ரீ சக்கரம் மாதிரி, காசி சக்கரம் போனா கால பைரவரை பார்த்தா உள்ள போக முடியும். அது மாதிரி இந்த கோட்டைக்கு கால பைரவர் இருக்கா. அது மாதிரி நிறைய தேவதைகள் இருக்கா. ஸோ அதுக்கு ஒரு பூஜை. அந்த பூஜை எப்போ முடிக்கிறது? எப்படி பண்ணணும் அப்படி பண்ணி அப்போ முடிக்கிட்டு தான் அடுத்த கோட்டைக்கு போகணும். இது எதுக்குன்னா, இந்த கிரமமா பண்றதுக்கு காரணம் உங்களுக்கு அந்த பாவனா சக்தி வரத்துக்கும், தாத்பரிய நிறுவனத்துல ஒரு ஸ்ரத்த வரத்துக்கும். ஸ்ரத்த வந்து கொடுத்தனா தன்னால எல்லா கேட்டும் திறந்துடும், நேர போயிட்டே இருக்கலாம். எப்படி வச்சிருக்கா. ஸோ அது இரும்பு கோட்டை, எஃகு கோட்டை. அப்புறம் வந்து தாமிரம்னா காப்பர்ல, அப்புறம் நிக்கல் தகரத்துல, டின்ல, பித்தளையில, அப்புறம் பஞ்சலோகத்துல, அப்புறம் வெள்ளியில, அப்புறம் தங்கத்துல. இப்படி இந்த உள்ள அந்த மெட்டீரியல் வேல்யூ போக 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 அந்த அம்மாவோட சக்தியும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். வாராகி அப்படின்னு பத்ரகாளி அப்படி நிறைய. அதுக்குள்ளெல்லாம் நான் ஐம் நாட் கோயிங், யூ கேன் கோ அண்ட் சீ. நீங்கள் படிக்கலாம் புத்தகத்தை பார்த்து. அது மாதிரியான தேவதாகள் இருக்கு. அப்புறம் ரத்னங்கள், புஷ்பராகம், பத்மராகம், கோமேதகம், வைரம், வைடூரியம், இந்திரநீலம், முத்து, பவளம், நவரத்னம். இது மாதிரி ஒரு கோட்டைக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம இதை ஒன்றொன்னா உபாசனை பண்ண 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 நமக்கு மேலே முன்னேறிண்டே இருக்கோங்கிற ஒரு பாவனை வரும். சரி, நமக்குள்ள நான் முன்னேறின்னு இருக்கேன், நான் இப்போ சந்தோஷம், நேத்தியோடு நான் நிறைய சந்தோஷமா இருக்கேன், நேத்தியோடு இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கேன் அப்படிங்கிற பாவனை நமக்கு இருந்தால் தான் ஆரோக்கியமா இருக்கவே முடியும். பாவனா தத் பவதி. எந்தெந்த ஒண்ணே எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, கை வலிக்கிறது, கால் வலிக்கிறதுன்னு நம்ம குற்றத்தை பெரிது பண்ணிட்டே போனோம்னா அதுதான் நமக்கு முன்னாடி இருக்கும். எந்த கஷ்டம் இருந்தாலுமே கஷ்டம் நமக்கு இல்லை சொல்லிட்டு எங்க துளியும் இருந்தா போருமே. ஏன்னா லைஃப்ல வந்து எப்பவுமே எது பாசிட்டிவா இருக்கோ அதை பிடிச்சிட்டுணும். ஒருத்தர் பார்க்கும்போது கூட, ஓ இன்னைக்கே நீங்க கொஞ்சம் டயர்டா இருக்கேன்னா அவள் டயர்டாயிடுவா. கொஞ்சம் சிரிச்சேன்னா சந்தோஷமா இருக்கியா, என்ன சந்தோஷம் கேட்டா அது ஆம்பிளிஃபை ஆகிடும். இதெல்லாம் வந்து இந்த புராணங்கள் படிக்கிறது, ஸ்லோகம் சொல்றது, சோஸ்தம் பண்றது, அத்தியாத்ம வித்தியக்கா இருந்தா கூட பூஜை பண்ணிட்டு நம்ம இந்த உலகத்துல தான் இருக்க போறோம். பூஜை பண்ணிட்டு நம்ம என்ன நேர சுவாமிகிட்ட போக போறோம்?
ஒய்ஃபோட குழந்தைகளோட மற்றோட பேச போகிறோம், விவகாரத்தில் இருக்க போகிறோம். அப்போது யூ கேனாட் ஷிஃப்ட். அதே தெய்வீக பாவனை வேணும், சந்தோஷம் வேணும். அதுக்கு தான் அதெல்லாம் சொல்கிறது. ஸோ இது மாதிரியான நவரத்தினங்கள் இருக்குது. அதை தாண்டி இப்போ மெட்டல்லேருந்து ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வந்தாச்சு. அதை தாண்டி உள்ளே போனால் இப்போ ரொம்ப சூட்சமாக ஆயிடுது. பஞ்சபூதங்களால் ஒரு கோட்டை, ஆகாசம், வாயு இதெல்லாம் சேர்ந்து ஒரு கோட்டை. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்க பாவனா சக்தியில நீங்க உங்க பாக்கிய பூஜை முடிச்சுட்டு இல்லைங்க. இப்போ நீங்க மனசுக்குள்ள போற இல்லைங்க. இந்த உடம்பு தான் பஞ்சபூதம் இல்லையா? பிரபஞ்சம்ங்கிறது உலகம், இந்த சரீரங்கிறது பஞ்சபூதம். அது ஒரு கோட்டை. அதை தாண்டி போனா மனோமயம், புத்திமயம், அப்புறம் அகங்காரமயம். எல்லாம் முடிஞ்சுதா? இப்போ 22 முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் போனா கடைசியில் ஒரு 3 இருக்கு. அது ஒன்று சூரிய தேஜஸ் அப்படின்னு ஒரே பிரகாசம் தான். அங்கே பிரகாசம் கூட பார்க்க முடியாது. இப்போ சூரியனை பார்க்க முடியுமோ? சூரியனை பார்த்தா கண்ணை மூடிப்போம் நம்ம, ஏன்னா கண்ணை கூசும். அது ஒரு கோட்டை இல்லையா? அர்ஜுனனுக்கு பகவான் விஸ்வரூப தரிசனம் கொடுக்கும்போது அவனால் பார்க்க முடியலையே. உன்னை பார்க்க முடியலப்பா, எனக்கு கிவ் மீ தட் பவர்னு ஒன்று என்ன கொடுத்தாரு அவர். ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்தார், அதாவது ஒரு ஞான திருஷ்டி கொடுத்தாரு அவனுக்கு. ஞான திருஷ்டின்னு அதான் அந்த பார்க்க முடியாத பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம். ஸோ சூரிய தேஜஸ்ன்னு சொல்றது. சூரிய தேஜஸ்ங்கிறது சிவபிரகாசம். ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, தகிச்சிடும். அதனால என்ன பண்ணணும், நம்ம பிரகாசம் வேணும், நான் பார்த்துட்டே இருக்கணும். சூரியன் அழகாக தான் இருக்கு, சூரியனை பார்த்துட்டே இருக்க முடியுமா? 5 மினிட்ஸ் பார்த்தா கண்ணு குருடா போயிடும். ஆனால் சூரியன் ரொம்ப அழகா இருக்கே, பார்க்க முடியலையே அப்படின்னா கவலைப்படாதுப்பா சொல்லி சூரியன் அப்படியே வாங்கிண்டு சந்திரன் குழு குழு குழுன்னு காப்பிச்சுட்டு இருக்கு. பௌர்ணமி போது வாசல்ல கட்டில போட்டு நிலாவை பார்த்துட்டு உட்காந்துட்டு எவ்வளோ நேரம் இருக்கலாமே. கண்ணு வலிக்குமா? வலிக்காது. மனசு வலிக்குமா? வலிக்காது. அதுதான் சக்தி. சந்திர தேஜஸ் அடுத்து இருக்கு. அதையும் தாண்டி உள்ள போனோம்னா 25வது கோட்டைக்குள்ள வந்தாச்சு. அங்க மன்மத தேஜஸ்ன்னு இருக்கு. மன்மத தேஜஸ் என்ன அர்த்தம்? மன்மதங்கிறது அந்த காமியமான ராஜா மன்மதன் இல்லை. இங்க காமேஸ்வரி, சீகர சக்தி, ஆகர்ஷண சக்தி, சங்கர்ஷண சக்தி. பாக்கி எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அனுபவிப்போம். என்ன அழகா சந்திரன் பாருங்க, பௌர்ணமின்னு சொல்லிட்டு பார்த்து அனுபவிப்போம். அப்போ உங்களுக்கு அனுபவம் இருக்கு. அனுபவம் இருந்தால் என்ன அர்த்தம்? அனுபவிக்கிற பொருள் இருக்கு, அனுபவிக்கிற நீங்கள் இருக்கு, அனுபவங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு விசேஷ துவைதம் அங்க இல்லையா? ஆனா ஆகர்ஷணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒன்னா எடுத்துனா என்ன ஆகும்? அங்க அனுபவம் இருக்க மாதிரி இருக்கு, ஆனா அங்க இருக்கிறது அனுபூதி. நீங்க உங்களை மறந்துடுறல இல்லையா? அப்போ யூ டோன்ட் நோ யூ, என்ன இருக்குன்னு தெரியாது. அப்படி ஸ்தம்பிச்சு போயிட்டேன், அப்படி எழுதிட்டேன். அந்த மாதிரியான ஒரு தேஜஸ் தான் மன்மத தேஜஸ்ங்கிறது. அது அங்க இருக்கு அப்படின்னு எதுக்கு சொன்ன சைடில் சொன்னேன்னா, இது ஒரு கற்பனை சக்திக்காக சொல்றேன். அதுக்குள்ள போன மன்மத தேஜஸ் கடந்தோன்னா அங்க இருக்கிறது ஒரு மகா பத்மவனம். பத்மவனம்னா மகா பத்மாடவி. அடவினா காடு, தாமரை காடு அங்க ஒண்ணு இருக்கு. இப்ப எல்லா கேட்டையும் திறந்தாச்சு. இந்த மேற்கடும் ஸ்ரீபுரம், ஸ்ரீபுரம் தான் அந்த ஐலண்ட். அங்க வந்தாச்சு, 25 கோட்டையும் திறந்தாச்சு. பின்னாடி பார்க்க போறோம் எப்படி அதெல்லாம் என்ன மந்திரம்லாம் சொல்ல போறோம் அதுக்குன்னு பார்த்து திறந்துட்டே உள்ள 25வது கேட்டு திறந்தாச்சு. அங்க ஆகர்ஷண சக்தியா இருக்கு எல்லாமே. அங்க பார்த்தா அங்க ஒரு பெரிய தாமரை காடு இருக்கு. தாமரை காடுக்குள்ள போறோம் நம்ம. தாமரை காடுன்னு என்ன அர்த்தம்? ஒரு சுந்தரமான லேக், அது ஃபுல்லா ஒரே தாமரை பூவா புஷ்பமா மலர்ந்து இருக்கு.
தாமரை பூ எப்பவுமே காமிப்பா. தாமரை என்ன பண்ணுன்னா, சூரியனை பார்த்தா மலரும், சந்திரனை பார்த்தா குவியும். சூரிய தேஜஸ்ல இருந்து மலர்ந்திருந்தது தாமரை, சந்திர தேஜஸ்ல கொஞ்சம் குவிஞ்சு இருக்கும். இங்க அது மகிழ்ச்சியாகவும் கவலையாகவும் அர்த்தப்படுத்தக்கூடாது. இங்க தாமரை விரிகிறதுங்கிறது உங்களுடைய அறிவு பிரகாசம். சிவஞானத்தால உங்களுக்கு அறிவு பிரகாசம் ஆகுது, அது தாமரை விரிகிறது. அதனாலதான் சூரிய தேஜஸ்குள்ள போறோம். நம்ம அறிவு பிரகாசம் ஆயிடுது. அறிவு பிரகாசம் என்ன ஆகுது? ஆத்ம ஜான பிரபோதம் கொடுத்து நமக்கு நான் யாரும் தெரிஞ்சுடுத்து, அது என்ன தெரிஞ்சுடுத்து, தத்துவமசி புரிஞ்சுடுத்து. இனிமே என்ன பண்ணணும்? அறிவால இனிமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணணும்? இப்போ அடங்கணும். அதுதான் பக்தி. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணலாம் பேர் பக்தின்னு சொல்றமே தவிர அதெல்லாம் பக்தி சாதனம். நிறைய கேள்வி வரும் இல்லையா, பக்தி பெருசா ஞானம் பெருசா? சொல்லுவா, நான் ஞானம் வேத கிளாஸ்லாம் போக மாட்டேன், அதெல்லாம் மண்டையை உடைச்சிக்கணும், நான் வாட்டுக்கு பேசாம பூ போட்டு பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவேன், அதான் எனக்கு ரொம்ப ஸ்லாக்கியம் தான் அது. ஆனா அது நம்மளை நாமளே ஏமாத்திக்கக்கூடிய ஒரு தன்மை. பூ போடுறது நமஸ்காரம் பண்றதெல்லாம் நெசசரி ஸ்டெப்ஸ், அது பக்தி சாதனம், அது பக்தி கிடையாது. பக்திக்கு ஒரு மார்க்கம் அது இல்லையே. நான் தேங்காய் உடைக்கிறேனே, கோயில் கட்டுறேனே, கும்பாபிஷேகம் பண்றேனே, பக்தி இல்லையா? பக்தி தான். நான் பக்தியோட ஒரு முதுமை கிடையாது, முதிர்ச்சி கிடையாது. எதுதான் பக்தி? இந்த மாதிரி ஒர்ஷிப் பண்ணலாம் ஒரு ஓரமா வச்சுட்டு, ஏன் ஒர்ஷிப் பண்றேன், எதுக்காக ஒர்ஷிப் பண்றேன், யாரை ஒர்ஷிப் பண்றேன், இந்த மந்திரத்தோட தாத்பரியம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணுமே, அதுக்கு பேர் உபாசனைன்னு பேர். உபாசனை என்ன அர்த்தம்? கான்டம்ப்ளேஷன். எப்படி உபாசனை பண்றது? பூஜை பண்ணி முடிச்சாச்சா, பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் என்ன? சஹஸ்ரநாம பாராயணம். 1000 நேம் இருக்கு, சொல்லுங்க. 100 தரம் சொல்லுங்க, 10 தரம் சொல்லுங்க. அது உபாசனை தானே? உபாசனை தான். கான்டம்ப்ளேஷன் இல்லையே. இல்லை. என்ன அர்த்தம்? இந்த உபாசனை பண்ணும்போது மனசு ஒருமையா இருக்கு, இடத்துல உட்கார முடியாது. ஒரு 5 நிமிஷம் உட்கார முடிஞ்சாலே பெரிய விஷயமாச்சு. கால் ஆட்டாம, கை ஆட்டாம, தலையை சொரியாம ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியாது. நமக்கு உட்காந்துட்டோம்னா சௌரியமான விஷயத்துல சேரை போட்டு உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு சொல்ல முடியாது, என்னால 10 தரம் சொல்ல முடியாது சஹஸ்ரநாமம். அப்படியா? அப்படின்னா ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்துட்டு பார்ப்போம். அந்த நாமத்தை எடுத்துட்டு ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜி, ஸ்ரீ மகாராஜி, அந்த நாமம் எனக்கு பிடிச்சிருக்கு, சரி, அந்த நாம ஜெபம் பண்ணும். இப்போ நம்ம பாராயணத்துலேருந்து ஜபத்துக்கு போகிறோம். பாராயணம்ங்கிறது ஒரு பெரிய ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்றது, ஜபம்ங்கிறது ஒரு நாமத்தை ரிப்பீட் பண்றது. ஸ்ரீ மகாராஜி, ஸ்ரீ மகாராஜி, ஸ்ரீ மகாராஜி. அப்ப என்ன ஆகுதுன்னா, மனம் ரொம்ப நேரம் இந்த வார்த்தை ஜாலத்தில் போக வேண்டியதில்லை. இந்த விற்பி குறைஞ்சு விடுறது. விற்பி குறைய 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 மனசு குவியறது. அப்கோர்ஸ் ஸ்ரீ மகாராஜினா நான் மகாராணி நினச்சிப்பேன், மகாராணினா மகாராஜா நினச்சிப்பேன், மகாராஜா நினச்சுன்னா என்னோட ஃப்ரெண்டை நினச்சிப்பேன், ராஜகோபால் நினச்சிப்பேன், அவன் அங்கே இருக்கான்னு நினச்சிப்பேன். அப்படி மனசு போயிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த அந்த நாமத்தையும் விட்டுட்டு ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் எனி பீஜாட்சரி ஒரு ஓம். மகாராஜினா மகாராணி ஞாபகம் வருது, கிருஷ்ணானா கிருஷ்ணா ஞாபகம் வருது, முருகன்னா முருகன் ஞாபகம் வருது, உடனே முருகன் இட்லி கட்டை ஞாபகம் வருது. மனசு எங்கே போயிடுறது? அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓம் சொன்னேன்னா என்ன ஞாபகம் வரும்? ஓமுக்கு என்ன பிரதிமை இருக்கு? பிரம்மம் இல்லையோ? க்ளீம் க்ளௌம் சௌம் என்ன 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 இருக்கு? ஒன்றும் இல்லையோ? அப்போ ரூபத்தை விட்டுட்டு ரூபரகிதம் ஒரு நாமத்தை விட்டு பிடிச்சிக்கிறோமே, அப்போ இந்த ஜபம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி உயர்றது. அப்படி நம்ம பண்ணும்போது, இல்லை ஒரு வேதாந்த கிளாஸ் போவோம், இது மாதிரி சொல்லக்கூடிய விசாரங்களை கேட்போம், அது கேட்டுட்டு கான்டெம்ப்ளேட் பண்ணுவோம்.
எல்லாம் பண்ணி இந்த நிதித்தியாசம் வந்துட்டுன்னு வச்சுங்கோ. நிதித்தியாசம்னா அறிஞ்சாச்சு, தெரிஞ்சுட்டாச்சு, தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? அப்போ மனம் குவியணும். தாமரைங்கிற அறிவு மலர்ந்தது சூரியனை பார்த்து. அது புரிஞ்சுட்டு அப்புறம் சந்திரன்ட்ட வந்தாச்சு, சந்திர தேஜஸ் அம்பாட்ட வந்தாச்சு. என்ன பண்ணணும்? மனம் குவியணும். மனம் குவியதுன்னு என்ன அர்த்தம்? மனம் அதை பற்றியே நினைக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றும் ஆர்குமெண்ட் இல்லை, தர்க்கம் இல்லை, ரிசர்ச் இல்லை, பெரிய பூஜை புனஸ்காரம் ஒன்றும் இல்லை. சதா அந்த சிந்தனையே சச்சிந்தனையே ஓடிண்டு மனசு அப்படியே குவிஞ்சு. இதுதான் இதோட இது. அதனாலதான் மகாபத்மாடவின்னு இந்த பத்மவனம் அங்க இருக்கு. ஸோ அதையும் தாண்டி உள்ள போனோம்னா அங்க இந்த சிந்தாமணி மண்டபம் இருக்கு. இந்த சிந்தாமணி மண்டபத்தை, அதுதான் உண்மையாவே ஸ்ரீபுரம் ஸ்ரீசக்கரம். அதான் ஸ்ரீசக்கரத்தை என்ன சொல்லுவான்னா ஸ்ரீசக்கரம் சொல்லுவா. 2 டைமென்ஷன்லாம் இருந்தா ஸ்ரீசக்கரம். நிறைய லயன்ஸ்லாம் இருக்கும். இந்த படத்துல நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்க, அது மாதிரி. அது என்ன நம்ம பின்னாடி கத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிராயிங், அது ஸ்ரீசக்கரம். அது அப்படியே ஒரு 3 டைமென்ஷன்ல கொண்டு வந்தோம்னா அது பேர் மகாமேருன்னு அர்த்தம். சில இடங்கள்ல இந்த மகாமேரு அப்படி மேல ஃபுல்லா இப்படி இன்ஃபினிட்டா போகாது, பாதியில நிறுத்திடுவா. ரொம்ப ரைட். மாங்காடு போனா பூந்தமல்லி மாங்காடு போனோம்னா அங்க அப்படிதான், அம்பாளுக்கு அப்படிதான் அர்த்தமேருன்னு பேர் இருக்கு, பாதியில இருக்கும். ஸோ ஸ்ரீசக்கரம், மகாமேரு, அர்த்தமேரு எல்லாமே ஒன்றுதான். சரி, இப்போ நம்ம இப்போ மீனிங்கை பார்த்தோம். எப்படி பாகியமா உபாசனை பண்ணாம அந்தர்முகமா உபாசனை பண்ணணும், அது எப்படி பண்றது? அதுக்கு உபாசனை மக்கள் என்ன வழி சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்ரீசக்கரம்னு சொல்றேன். ஸ்ரீசக்கரம் நிறைய பேர் இருக்குது. சக்கரராஜம்னு பேரு, சக்கரத்திலே ராஜா, சக்கரராஜம் அப்படின்னு ஸ்ரீசக்கரம். நவயோனி சக்கரம், 9 கோணங்கள் இருக்கிறனால நவயோனி சக்கரம். மாத்ருகர சக்கரம், அம்பாள் காட்டுறதால மாத்ருகர சக்கரம். சிவசக்தி ஐக்கிய சக்கரம் அப்படி ஒரு பேர் இருக்கு. சதானந்த சம்பூர்ண சக்கரம், பரமமங்கள சக்கரம், திரிசத்வாரிஷத் சக்கரம். திரிசத்வாரினா 43 கோண சக்கரம். நிறைய பேர் இருக்கு. இது மாதிரி எல்லாம் அப்பப்போ வரும். நீங்க இந்த ஸ்லோகம் சொல்லும் போது வரும் இந்த மாதிரி சக்கர நேம்லாம். அதனால வேற சக்கரம் நினைச்சுக்க வேண்டாம், எல்லாமே ஒரே சக்கரம் தான். ஸ்ரீசக்கரம் ஒண்ணுதான் எல்லாமே. சில பகுதிகள் சில பேரோட இருக்கும், அவ்வளவுதான். இந்த ஸ்ரீசக்கரத்தை உபாசனை பண்றதுக்கு பொதுவாகவே சாக்தத்துல 2 மார்க்கம் உண்டு. கௌல மார்க்கம், குலாச்சாரம், சமயாச்சாரம். கௌலாச்சாரம், சமயாச்சாரம் ரொம்ப வேதாந்த பக்தமா இருக்கும், வேதோக்தமா இருக்கும். கௌலாச்சாரம் வேதோக்தம் தான், ஆனா ரொம்ப அதுல மந்திர யந்திர பிரயோகங்கள் ஜாஸ்தி. கௌலாச்சாரத்துல கொஞ்சம் பாக்கிய சக்தி ஜாஸ்தி. சரி, ஸ்ரீசக்கரத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, வியத் சக்கரம் பேரு. வியத் சக்கரம்னா ஸ்ரீசக்கரம். வியத்னா ஆகாசம், வியத்னா ஆகாசம். ஆகாஷ சக்கரம் பேர், ரொம்ப நல்ல பேர் அது. இந்த சக்கர பூஜைங்கிறது, சக்கரம்னாலே அம்பாள் தான். ஸ்ரீசக்கர பூஜைன்னா அம்பாள் பூஜை. அதையும் 2 வகையா பண்ணுவா. பாக்யாகாசம், தகராகாசம். ஆகாசம்னா காஷி அப்படின்னா வெளிச்சம். ஆகாசம்னா வெற்ற வெளின்னு சொல்றோம் இல்லையா? வெற்ற வெளினா ஒண்ணுமில்லைன்னு சொல்றோமே, அப்படி கிடையாது. காஷி அப்படின்னா லைட். ஆகாசம்னா
எங்கேயுமே லைட், there's no கேப், இடைவெளி இல்லாமல் லைட். லைட்டை பார்க்கலன்னா லைட் தான் இருக்கு எல்லா இடத்துலையும். லைட்டு பார்க்க முடியாது. பார்க்கணும்னா ஒரு 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 உபாதானம் வேணும், ஒரு உபாதி வேணும். இப்போ என்ன, நான் இருக்கேன், இப்போ எனக்கு முன்னாடி ஸ்க்ரீன் இருக்கு, இங்கே ஃபுல்லாக லைட் இருக்கு, எனக்கு ஸ்க்ரீன் தான் தெரியாது. ஆனால் லைட் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த லைட்டை பார்க்க முடியாது. எதை பார்க்க முடியும்? இந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் பார்க்க முடியும். அதனால வெளிச்சம் பார்ப்பதற்கு உதவுகிறதே தவிர வெளிச்சத்தை பார்க்க முடியாது, ஒளியை பார்க்க முடியாது. சிவராத்திரி சொல்றேன், சிவராத்திரி சிவனுக்கு ரொம்ப விசேஷம், நவராத்திரி அம்பாளுக்கு விசேஷம். ஏன் இருட்டு சொல்றோம்னா, இருட்டு இல்லை அது, அந்த ராத்திரி ஒளி, பார்க்க முடியாத ஒளி. ஆனா ஒளியை பார்க்க முடியாது. ஸோ இந்த தகராகாசம்ங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம், சிதானந்தம். பாகவதம் சொல்றது, உள்ள போன அந்த ஹிருதய புண்டரீகம்னு இருக்கு, ஹிருதய தாமரை, அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் தான் வந்து சிதானந்தம், சிதாகாசம். அங்கதான் உங்களுடைய கான்சியஸ்னஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பாவனைக்காக தான் சொல்றேன். ஸோ 2 வகையா வர்ஷிப் பண்ணலாம், பாகியாகாசம், தகராகாசம். வெளியில எப்படி வர்ஷிப் பண்றது? சாரதா பீடம், காஞ்சி பீடம், புவனேஸ்வரி பீடம், அது மாதிரி ஒரு பீடத்துக்கு போய் அங்க சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி, இல்லை ஆற்றுல ஒரு பிரதிமை வச்சு, இதெல்லாம் வந்து பாகியாகாசம், வெளியில பூஜை பண்ணி. தகராகாசம்ன்றது என்ன? நமக்குள்ளேயே, இந்த உடம்பே தான் ஸ்ரீ சக்கரம். இந்த உடம்பு ஸ்ரீ சக்கரம் என்ன அர்த்தம்? இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளுமே அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு எடுத்து இருக்கக்கூடிய பாதைகள். இந்த பௌதிகமான உடம்பை தாண்டி சூக்ஷ்மமான உடம்புகள் இருக்கு. அது 72,000 நாடிகள் இருக்கு. நாடிகள்ன்றது வந்து இந்த எனர்ஜியை எடுத்துன்னு போகக்கூடிய பாதைகள் இருக்கு. இந்த நாடிகள் எல்லாம் வந்து பல சந்திக்கிறது, இந்த முடிச்சுக்கள் இருக்கு. இந்த முடிச்சுக்களுக்கு சக்கரம்னு பேரு. இதுவும் ஸ்ரீ சக்கரத்துல பாதி. இந்த உடம்பே ஸ்ரீ சக்கரம்னா, எனக்குள்ள ஒரு 6 சக்கரத்தை சொல்றேன் இல்லையா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், மணிபூரகம்னு சொல்றோமே, இதெல்லாம் அதுல ஒரு பாதி, அதுல ஒரு பங்கு அதுல இருக்கு. இப்போ இந்த பாவனை வந்து ரொம்ப சாத்தியமான பாவனை. ஏன்னா மற்ற பாவனைக்கெல்லாம் வந்து ஒரு 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 டிராயிங் வேணும். அந்த டிராயிங் தப்பா இருந்தா கூட மனசு தப்பா போயிடும். பிசிக்கலி ஒரு லிமிட் வந்துடும். ஆனா நமக்குள்ளே அதை பாவனை பண்ணிக்கணும். என்ன ஆகுதுன்னா, ஸ்ரீசக்கரம் வெளியில இருக்கு, நான் நமஸ்காரம் பண்றேன், ஸ்ரீசக்கரம் என்னோட உள்ளே இருக்கா, என்னோட உடம்பு தான் ஸ்ரீசக்கரமா அப்படின்னா, உங்க உடம்பு எவ்வளவு பவித்திரமானது உங்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த உடம்பை எப்படி பாதுகாக்கணும்னு ஒரு 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 சத்த வருது இல்லையா? எஸ்பெஷலி லேடிஸ்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, பூ வச்சுக்கிறது, நகை போட்டுக்கிறது, கோயிலுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நம்ம அழகா இருக்கணுன்றதுக்காக இல்லை. இந்த உடல் ஸ்ரீசக்கரம், இது அம்பாளோட உடல். இதை நான் அழகுபடுத்துறேன்னா நான் என்ன அழகுபடுத்திக்கல, அம்பாள் அழகுபடுத்திக்கிறேன். இந்த பாவனை வந்து நம்மளை வந்து பெரிய ஒரு ஆச்சாரிய புருஷா அப்படின்னு காமிச்சதுக்காக அப்படி கிடையாது. அது பண்ணா அது போயிடும். நம்மளை நாமே பியூரிஃபை பண்ணிக்கலாம். நான் ரொம்ப அழுக்கானவன், நான் ரொம்ப ஐஎம் சின்னர், என்ன முட்டாள், ஏழை அப்படி அடிச்சுனோன்னா அதுவும் ஒரு அபிமானம் தான், அதுவும் ஒரு கர்வம் தான், மட்டமான கர்வம். அதுவும் நான் பெரிய பணக்காரன், பெரிய அழகன், என்ன மாதிரி யாரும் இல்லை, அதுவும் ஒரு அபிமானம், அதுவும் கர்வம். ரெண்டுமே வேண்டாம். நான் யாருப்பா? நான் வந்து தேகோ தேவாலயக, உடம்பு தெய்வத்தினுடைய இருப்பிடம், நான் தெய்வ சக்தி அப்படின்னா நம்மளை அறியாமையே நமக்கு ஒரு பவித்திரம் சொல்றது. பவித்திரம் தான் என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய நடை உடை பாவனைகள்லாம் மாறிடும். கெட்டதை எடுக்க முடியாது.
ஒரு ஒரு பீடி சிகரெட் ட்ரிங்க் குடிக்கிறத எடுக்க முடியாது. உடம்புக்குள் நல்லது தானே போட முடியும். உடம்புக்குள் நல்லது தானே போட முடியும். விபூதி, குங்குமம், அலங்காரம் நல்லபடியா போடணுமே. குளிக்கிறது, மடி, ஆச்சாரம் வந்துடுமே. இதெல்லாம் தான் இந்த சித்த சுத்தி திடபுத்தி வர்றதுக்கு இந்த வெளியில உடம்ப கிளீன் பண்றது. ஸோ இந்த உடம்பே இதுன்னா, சுருக்கமா சொல்றேன், இந்த உபாசனை எப்படி பண்ண போறோம், உடம்பு நம்ம அடுத்த சொல்லுவாங்க பார்க்க போறோம் டீட்டெயிலா. இந்த உடம்பு ஸ்ரீசக்கரம்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய குண்டலினி சக்தின்னு, என்னுடைய சக்தி என்னோட மூலாதாரத்துல இருக்கு. மூலாதாரம் தான் பேஸ் எல்லாத்துக்குமே. அந்த சக்தி நான் 0.0001% தான் யூஸ் பண்றேன்னு சொல்றா எல்லாரும். அப்போ அதை யூஸ் பண்ணணும்னா அதை வெளிப்படுத்தணும். அதை வெளிப்படுத்தணும்னா அதை உற்சாகப்படுத்தணும். உற்சாகப்படுத்தணும்னா அதுக்கான மந்திரங்களை சொல்லணும். நல்லவனா இருக்கணும், நல்லதை செய்யணும். இந்த உபாசனை நான் பண்றேன். பண்ண உடனே அந்த சக்தியானது தானே வழுது. இதை நீங்க ஒரு ஸ்கூல்ல போய் ரிஷிகேஷ்ல ஒரு குண்டலினி கோர்ஸ் இருக்கு, 2 weeks கோர்ஸ், 5000 பணம் கொடுத்தெல்லாம் பண்ண முடியாது. நம்மளால எழுப்ப முடியாது. அதை நம்ம வாசலை தொடச்சி கோலம் போட்டு வைக்கலாம். அது எழக்கூடியது அதனுடைய விருப்பம், அதனுடைய சக்தி. நம்ம செய்வோம். அதை என்ன அர்த்தம், அப்படி செய்யும்போது இந்த குண்டலினி சக்தி அங்கேருந்து கிளம்பி உலகத்தில் கிளம்பி சுவாதிஷ்டானம் இடத்துக்கு வருது. அது எங்க இருக்குன்னா, அந்த தொப்புளுக்கு கீழே நம்ம ஜெனிட்டல்ஸ்க்கு மேல அங்க இடத்துல இருக்கு. அங்க இருக்குன்னா அக்னி குண்டம். அது அங்கதான் எல்லா அக்னியும் இருக்கு. உங்களுடைய பேச்சு, நினைப்பு, பிராணன், டைஜஷன், எக்ஸ்கிரியேஷன், ப்ரோக்ரியேஷன் எனர்ஜி எல்லாமே அங்கதான் இருக்கு. அந்த அக்னிக்கு போறது. அந்த அக்னியில போய் இந்த அம்பாள் யாரு? அம்பாள் ஹிமேகிரி தானையே இல்லையா, குளிர்னா அவ. அங்க போயிட்டு அந்த ஹீட்டை குறைக்கிறாங்க. அந்த ஹீட்டை குறைச்சா என்ன அர்த்தம்னா, தாப சக்தி போயிடுது, பசி தாகம் குறையிறது, அந்த ஆசாபாசம் குறையிறது, அறிவுச்சோட இருக்கும். இட் இஸ் லூமினன்ட். Luminance is there. The hunger to eat, hunger to go, reduces. ஏன்னா பசி தாகத்தை குறைக்கிறது ரொம்ப முக்கியம், கண்ட்ரோல் பண்றது. ஏன்னா பசி தாகம் எதுக்கு இருக்குன்னா, பிராணனுக்கு தான் பசி தாகம் இருக்கு, உடம்புக்கு இல்லை. அதுதான் பிராணன் போச்சுன்னா என்ன பண்ணுவோம், தாகம் எடுக்கிறது, தாகம், தண்ணி தாகமா வைக்கிறது, பிராணன் போறது பசிக்கிறது, பிராணன் போறது தாகமா இருக்கு சொல்றோம். ஏன்னா இங்க உனக்கு சாப்பாடு தண்ணி இல்லைன்னா பிராணன் போயிடுமா? என்ன அர்த்தம், பிராணனுக்கு தான் பசி தாகம் தான். அதனாலதான் பிராணன் போன அப்புறம் அந்த பிராணனுக்காக அமாவாசை தர்ப்பணம் பண்றோம். அந்த பிராணன் பசிக்குமே. நம்ம போயிட்டோம்னா என்ன ஆகும், நமக்கு உடம்பு போனது தெரியாது. நம்மளுக்கு நம்ம வாட்டுக்கு இருப்போம், உடம்பு இருக்குன்னு நினைச்சுப்போம், உடம்பே இல்லை. சடன்னு பார்த்தா உடம்பே காணும். அப்போ பசிக்கிறதே, தாகமா இருக்கே, யார் தருவா அப்படின்னா என்ன பண்றது? நம்மளுடைய லீனியேஜ் யாராவது கொடுத்தானா உண்டு, பாவ புண்ணியம் பண்ணிதுன்னா கிடைக்கும். இல்லைன்னா அந்த பசி தாகத்தை தவிப்போமா நம்ம. அதனால கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதனாலதான் இது மாதிரி இந்த யோக சக்தி பண்ணும்போது, உபாசனை பண்ணும்போது அம்பாள் நேச்சுரலி நம்மளுடைய டெண்டன்சியை குறைக்கிறார். அங்கிருந்து என்ன பண்றாலும் அங்கிருந்து அவ அப்படியே மேல புறப்பட்டு ஹிருதயஸ்தானத்துக்கு வர. ஹிருதய புண்டரீகத்துல அங்கதான் சிவஸ்தானம் இருக்கு, சூரிய மண்டலம் பேர். அங்க தகிக்கும் அங்க சூரியன். அங்க போய் என்ன பண்ற, அங்க குளிர்ச்சி போட்டு குடிச்சுனா அங்க ஞான பிரகாசம் வருது. அங்கதான் தாட்ஸ் பிகம்ஸ் வேர்ட்ஸ், ஃபீலிங் பிகம்ஸ் தாட்ஸ், தாட்ஸ் பிகம்ஸ் வேர்ட்ஸ் இன் தி த்ரோட். மூலம் பஷ்யந்தி மத்தியமா வைக்கரி. நீங்க ஒண்ணு சொல்றேன்னா, இப்போ இது எனக்கு பிடிச்சிருக்கு நீ சொல்றேன்னா, அந்த தாட் வர்றதுக்கு காரணம் ஏதோ ஒரு சக்தி ஒரு ஃபீலிங் கொடுக்கறது உங்க அடிவயத்துல. அந்த ஃபீலிங் ஒரு தாட்ஸா வருது ஹார்ட்ல. அந்த வேர்ட்ஸ் பிகம்ஸ் இன் தி த்ரோட். ஸோ தாட் இஸ் தி ஞான விலாச பூமி, சூரிய மண்டலம். அங்க வந்துடுறது அந்த சக்தி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா,
யூ பிகம் வெரி illuminant, வெரி பிரைட், வெரி இன்ட்யூட்டிவ், இன்சைட்ஃபுல். ஒருத்தரை பார்த்த உடனே அவள் என்ன தோன்றா, என்ன நினைக்கிறான்னு தோன்றது உங்களுக்கு. ஒருத்தரோட உடல் சுபாவத்தை பார்த்துட்டே அவளுக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சரியா தோன்றிருக்கு. உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு இதமா இருக்கு. நீங்க சொல்றது வந்து மற்றவர்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கு. உங்களை அறியாமையே நீங்க மற்றவர்களை ஹீல் பண்ற, இதெல்லாம் வருது. அப்படியே மேல போகுது. மேல போய் பிரம்மரந்திரம்னு இங்க இருக்கு. தலை உச்சி போனா குழந்தைகளுக்குலாம் இருக்கும், இட்ஸ் சாஃப்டா. இந்த பிரம்மரந்திரத்துக்கு போயிட்டு அங்க போயிட்டு மேல போக முடியாதனால அப்படியே கவுந்துக்கிறது. கவுந்தும் போது ஒரு கொடை மாதிரி வந்து அமிர்தமா பொழியலாம். அந்த சந்திரமண்டலத்துல அமிர்தமா பொழியும் போது இந்த உடம்பு ஃபுல்லா அந்த அமிர்த ரசத்தில் நாயது தான். சிதா சிந்து தான். சுதா சிந்து அமிர்த சாகரம் இதான். அப்படி கொட்டி வழியும் போது இந்த உடம்பெல்லாம், மனசெல்லாம், எமோஷனல் பாடி, பிசிக்கல் பாடி, சைக்கலாஜிக்கல் பாடி, சைக்காசிஸ், எவ்ரி திங் பிகம்ஸ் காம், அமைதியா சாத்வீகம் ஆயிடுது. அப்படி ஆயிடுச்சுன்னா அவளுக்கு வந்து எந்த விதமான பிறவி கிடையாது அப்படின்னு ஒரு இருக்கு. இந்த ஸ்ரீசக்கரம் சொன்னமே, இந்த ஸ்ரீசக்கரம் எப்படி இருக்கிறது அடுத்த பாடல வரப்போகுது. இருந்தாலும் இங்க எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்ரீசக்கரம் வந்து சிவசக்கரம், சக்தி சக்கரம்னு ரெண்டு. சிவசக்கரம்ங்கிறது 4 ட்ரையாங்கிள்ஸ், சக்தி சக்கரங்கிறது 5 ட்ரையாங்கிள். ஸோ 5 ட்ரையாங்கிள் மேலேருந்து கீழே, 4 ட்ரையாங்கிள் கீழேருந்து மேலே. when they connect it, they becomes this main part of the ஸ்ரீசக்கரம். இதெல்லாம் நம்ம படிப்படியே பார்க்க போறோம். இந்த உடம்புல அது மாதிரி மேலேந்து கவிழ்ந்து வரக்கூடிய ஒரு சக்தி சக்கரங்கள் இருக்கு, கீழேந்து ரூப சக்கரங்கள் இருக்கு. அப்போ உங்க உடம்பு, மனசு எல்லாம் வந்து இதால குளிர்ந்து போயிடுறது. இதுதான் வந்து ருத்ராட்சத்துல ஆரம்பிக்கும் போது சொல்றார், ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரி சமுதி. சிதக்னி குண்டம் என்னாச்சுன்னா, முக்கியமானது நான் சொல்ல மறந்து போயிட்டேன். அங்க உள்ள போனா, அந்த ஹவுஸ்குள்ள போனா ஒரு மஞ்சம் இருக்கு சொன்னமே. அந்த மஞ்சத்துல யார் இருக்கான்னா, மஞ்சம் வந்து கட்டில், 4 கால் இருக்குமே கட்டில். இந்த 4 கால் கட்டில்ல ஒரு காலும் ஒரு சக்தி. அக்னி மண்டலம்னு இருக்கு. ஒரு கால் வந்து பிரம்மா, ஒரு கால் வந்து விஷ்ணு, ஒரு கால் ருத்ரன், ஒரு கால் ஈஸ்வரன். என்ன அர்த்தம்னா, பிரம்மனோட சக்தி கிரியேட்டிவ் சிருஷ்டி, விஷ்ணு வந்து ஸ்திதி, ருத்ரன் சம்ஹாரம், ஈஸ்வரன் திரோதானம்னு மறைக்கிறவன். இந்த 4 சக்தியும் அம்பாளுக்கு ஆதரவா இருக்கிறதுனால இந்த இமேஜினேஷன் எப்படி, அம்பாள் உட்கார கட்டிலுக்கு 4 பேரும் 4 காலா இருக்கா. அக்னி மூலையில பிரம்மா, ஈசான மூல சிவா, அப்படின்னா நிருதியில விஷ்ணு, வாயுல இவர் ருத்ரன், அப்படி 4 மூலை 4 பேர் இருக்கா. கட்டிலுக்கு மேல படுக்க ஒரு பஞ்சு மெத்த மாதிரி மெத்தே இருக்கே, மஞ்சம், அது யாருன்னா சதாசிவம். சதாசிவம் அனுகிரக சக்தி. இந்த அனுகிரக சக்தி மேல யார் இருக்கான்னா அம்பாள் இருக்கா. அம்பாள் உட்கார்ந்து இருக்கா. அந்த சக்தி மேல அம்பாள் உட்கார்ந்து இருக்கா. இத வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய சைவ சித்தாந்தம் ஆகட்டும் இல்ல சாக்தம் ஆகட்டும், அவ எப்படி பிரிச்சிருக்கான்னா, பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு. பிரம்மத்தோட சக்தி மாயா சக்தி. வேதாந்தம் அங்க அங்க இன்னொரு டாப் லெவல்ல இருந்துட்டு வேதாந்தம் சொல்றது, பிரம்மம் மாயா, மாயா சக்தி, பரமேஸ்வரன் பரமேஸ்வரி, முடிஞ்சு போச்சு. அல்லது சிவம் சக்தி, ஆதிநாராயணன் ஆதிநாராயணி, எப்படி வேணா சொல்லிக்கணும். அது அங்க. சாக்தம் என்ன பண்றதுன்னா,
இந்த சக்திக்கு பேர் சுத்தமாயான்னு பேர். சுத்தமாயா என்ன பண்றது? பிரம்மத்தோட சக்தி, பராம்பிகா 5 பேரை கிரியேட் பண்றாங்க. வர 5 பேரு சிவம், சுத்த வித்யா, சக்தி, அப்புறம் சதாசிவம், ஈஸ்வரம், சுத்த மாயா. சிவம்ங்கிறது சிவன் பரமேஸ்வரன், சக்திங்கிறது சக்தி. தென் சக்தி ரூபமா வர அவர் பிரம்மத்துல இருந்து. சதாசிவம்னா சிவசக்தி சேர்ந்த மாதிரி, சிவன் தனியா சக்தி தனியா, சிவசக்தி சேர்ந்த மாதிரி, அது சதாசிவம். சிவன் தானே சக்தி வர முடியும், சிவன் சக்தி இருந்தாலும் சிவன் சக்தி சேர முடியும். அப்ப பாருங்க, ஆர்டர் பாருங்க, சிவம் சக்தி, சிவசக்தி, சதாசிவம். சதாசிவத்தோட வேலை எல்லாருக்கும் அருள் பண்றது, அனுகிரகம். பட் சக்தி சிவன்லேருந்து வெளில வந்தாரா இல்லையோ, மாயாவி இல்லையா, அதனால அவன் ஈஸ்வரன் ஒண்ணு பண்றான். ஈஸ்வரனுடைய வேலை என்ன? எல்லாத்தையும் மறைக்கிறது, மாயா சக்தியை கண்ட்ரோல் பண்றது, திரோதானம். சரி, அப்புறம் என்ன பண்ற? ஈஸ்வரன் என்ன பண்றார்? 3 பேரை படைக்கிறார், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். நீங்க 3 பேரும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணுங்க. 3 ஆச்சு. 3 பேருக்கும் உலகங்கள் வேணுமே, அசுத்தமாய வந்துடுறது. அசுத்தமாயின்னு அர்த்தம், சுத்தமாயிலிருந்து மாறுபட்டு மயக்கிறது அசுத்தமாய். அது என்ன பண்றது? நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு உலகத்தை கிரியேட் பண்றது, ஜீவனை கிரியேட் பண்றது, அவிதியை கொடுக்கறது. ஸோ ஒரே கலையபுரம் மாறுது, உலகம் நடந்துட்டு இருக்கு. இந்த கலையபுரங்கள்லாம் முடியறது ஒரு லயத்துல ருத்ரன் எடுத்துக்கிறார், சிவன் எடுத்துக்கிறார், சதாசிவம் கிரேஸ் பண்றார், எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. திருப்பி ஆரம்பிச்சிடுறது. புரியுதா? ஸோ இந்த லீலை இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம இங்க என்ன பார்க்குறோம்னா, இங்க காமிச்சது இந்த கட்டில்ங்கிறது சாக்தித்தோட முதல். சைவசித்தோட இதே தான், சைவசித்தம் வேற பேர் வச்சுட்டு இருக்கு. எனக்கு வைஷ்ணவா இருக்கும் அவ்வளோ தெரியாது, அதுவும் இப்படிதான் தான் இருக்கும். ஸோ என்ன இருக்குன்னா, இங்க சிவம், சக்தி, சதாசிவம், ஈஸ்வரத்துவம், சுத்தமாயா, ஸ்ரீவித்யா. அப்போ இந்த ஸ்ரீவித்யாங்கிறது அங்க இருக்கு. ஸ்ரீவித்யா கத்துக்கிறதுன்னு அர்த்தம்னா இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு. இப்படி இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு எனக்கு வழி இல்லைங்கிறதுனால முதல்ல பாகிய உபாசனை ஆரம்பிக்கிறோம். அம்பாளை பிரதிமையில நமஸ்காரம் பண்ணி படிப்படியா மேல போகணும். இதுதான் இதோட இது. ஸோ சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாடி பரிவிருதே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணி கிருகே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பர்யங்க நிலையாம் பஜந்தி த்வாம் தன்யாக கதிசன சிதானந்தலகரீம். பேரமுதற் கடல் நடுவே பெருங்கற்பகவனத்தே பீடமணி தீவி நடுவே சீரருளும் கதம்பவனம் சிந்தாமணி வீடு சிவமயமை மேடையதிலே ஆரமெனவே சிவனின் சாரமெனவே மடியில் அமர்ந்த சிதானந்தலகரி பூரண முன்னாட்சிலரே புண்ணியரத்தினியரே புரிந்துணர்ந்தடங்குவாரே. ஓம் அசதோமா சத்கமய, ஓம் அசதோ தத்தோமா சத்தமய, தமசோமா ஜோதிர்கமய, தமசோமா சோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஹரி ஓம் தத்சத். Thank you, Guruji. Thank you. Thank you very much. Thank you. Bye. நன்றி. See you soon. Thank you. Thank you. A very blissful session. Thank you. I think there should be more than 1 hour. It should be at least 3 hours.
என்னப்பா? Should be at least 3 hours this talk. இல்ல, அவ்வளோ டெப்த் இருக்கு. Did There's it so take much 3 depth. hours? Ah. Did it take There 3 is- hours? No, I'm saying it should be extended to 3 hours. Oh, There is so much depth in it. oh, thank you. Bye. See you. Bye-bye.